சாஸ்திரங்களை ஏன் நம்பணும், எதுக்கு நம்பணுங்கிற கேள்வி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இவர்கள் ஒரே கதையை சொல்லி வந்திருக்கிறார்கள். ராமாயணம்னா ராமன் கதை, ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போனான் அப்படிங்கிற கதையை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாறாமல் சொல்லி வந்திருக்கிறார்கள். அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்திலேயாவது அது நின்று போயிருக்கும், இது சரியில்லைங்க அப்படின்னு. நம்ம சாஸ்திரங்களை எழுதினவர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது தப்பு அப்படின்னு உணர்ந்து மறுத்து எழுதியிருப்பார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷம் அவங்க எழுதுனது மட்டும் இல்லை, கோவில்களில் சிற்பங்களில் செதுக்கி வச்சுருக்காங்க. எத்தனை கோவில்களில் ராமாயண கதை மகாபாரத கதை இருக்குது. அந்த இப்போ திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு, எடுத்துக்கோங்க. திரௌபதி அம்மன் ஒருத்தி இருந்தால் மகாபாரத காலத்தில், அவளுக்கு கிருஷ்ணன் அருள் செய்தான் அப்படின்னு வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு கோவில் கட்டி இன்னைக்கு வரைக்கும் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் தீமிதி நடக்குது, வேண்டிக்கிட்டா நடக்குது அப்படின்னு இருக்க போய் தானே அது நிலைக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் நம்பி வந்த ஒரு விஷயம் பொய்யாக இருக்குமா? அது உங்களையே நீங்கள் கேட்டுக்கணும். இப்போ நான் இங்கே ஸ்தாபிக்கலை, நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் படுத்துக்கிட்டு கேட்டு பாருங்கள் உங்களையே.